என்னாது. அவரால் கடிந்து கொள்ளப்படும். சிற்றை என்றால் கர்த்தர் விபத்தை குறித்து கொடுத்து வியாதியை கொடுத்து சிற்சிக்கிறவர் அல்ல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? விபத்து வியாதி அந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் கொடுக்கிறவர் அல்ல கர்த்தர். அவர் எப்படித்தான் சிற்சிப்பாரோ உங்கள் ஊழியர் வழியாக இல்ல உங்களுடைய தனிப்பட்டு அவர் வார்த்தைகள் வழியாகத்தான் என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி சிற்சிக்கிற கர்த்தர். புரியுதா? பாருங்கள், அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் உங்களை கர்த்தர் சிட்சிக்கவில்லை என்றால் உங்களிடத்தில் அவர் அன்பாகவே இல்லை என்ற அர்த்தம். அன்பிலே சிட்சை, அன்பிலே அன்பிலே சிட்சை உண்டு. சிட்சையிலே அன்பு இருக்கான்றது கேள்வி. யார் சிட்சிக்கிறாங்கன்றதை பொறுத்து. சொல்றது புரியுதா உங்களுக்கு? சிட்சிக்கிற வாத்தியார் சிட்சிக்கிறார் என்றால் சில நேரம் அன்பு இல்லாமல் கூட சிட்சித்து விடுவோம். ஏன்னா அவருக்கு இடையில டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். ஆனா ஒரு தகப்பன் சிட்சிக்கும் பொழுது அந்த அன்பிலே அந்த சிட்சையிலே அன்பு இருக்கும். ஏனென்றால் அவர் அடிக்கும் போதே அடி வாங்குற பிள்ளைய விட அடிக்கிற தகப்பனுக்கு தான் வலி அதிகம். நான் என் பிள்ளைய அடிச்சு நான் என் பிள்ளை விரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை என்னைய மாதிரி அடி வாங்கினவனும் கிடையாது, என்னைய மாதிரி அடிக்கிறவனும் கிடையாது. ஆனால் அந்த சிக்ஷைக்கு பின்பாக அன்பு இருக்கிறது. நான் சொல்றேன், இல்ல எனக்கு சிக்ஷையே வேண்டாம் அப்படின்னா நீங்க ஆண்டுடைய அன்பே வேண்டாம்னு உதாசனப்படுத்துகிறீர்கள். நீங்கள் ஜெயம் கொள்ளவே முடியாது. முற்றிலும் ஜெயம் கொடுக்க முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற ஒருவர் அவருடைய அன்பால் தான் ஜெயம் கொள்ள முடியும். அவருடைய அன்பிலே சிக்ஷை இருக்கு. பக்கத்துல பார்த்து கை பிடிச்சு சொல்லுங்க, அன்பிலே சிக்ஷை உண்டு. அன்பிலே அவனை அவர் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். தண்டனையிலே கோபத்தை விட, தண்டனையிலே கரிசனை விட தண்டனையிலே அன்புதான் அதிகம். தண்டனை என் பிள்ளையை உருவாக்கும். இந்த தண்டனை என் பிள்ளையை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்களே. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன். தகப்பனாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பிள்ளைகளை சிட்சிக்கவில்லை என்றால் உங்களை வேதாகமம் தகப்பனாகவே அங்கீகரிக்கிறது இல்லை. You should not to pamper. You should not to love. You should not to correct. Because love has correction. Father's correction has